வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 காதலால் திருமணத்தில் கைகூடும் ராசிகள். காதலால் திருமணத்தில் கைகூடும் ராசிகள். அது என்ன சார் காதலால் திருமணத்தில் கைகூடும் ராசிகள்னால், திருமணம் நிறைய ராசிக்கு நடக்கும், ஆனால் காதல் செய்து அந்த காதலில் வெற்றி அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு இந்த 2026 யாராருக்கு நடக்கும்? நான் காதல் பண்ணிகிட்ருக்கேன் சார், லவ் பண்ணிகிட்ருக்கேன், நானும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டும் லவ் பண்ணுறோம், 8 வருஷமாக லவ் பண்ணுறோம், 6 வருஷமாக லவ் பண்ணுறோம், ஆனால் அது மேரேஜில் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது சார். மேரேஜ் பற்றி பேசினா வீட்டில் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த ஷூட் எடுக்கும்போது அன்றைக்கி கூட ஒரு பையன் வந்திருந்தான். சார் நானும் என் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு என்னோட 4 வயசு சின்னது சார். அந்த பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக லவ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்கலை. அப்பா கூட ஒத்துக்கிட்டாரு, அண்ணன் கூட ஒத்துக்கிட்டான், ஆனால் அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ சார் நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிகள், காதல் கைகூடும் ராசிகள், திருமணத்தில் முடியக்கூடிய காதல் யாருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 2026 நம்பர் 1 பொசிஷன் என்றைக்குமே இந்த ராசி தான் எல்லா இடத்துலையுமே நம்பர் 1 இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ராசியில் பகவத்கீதையை கொடுத்த அந்த கண்ணபிரானை பிறந்திருக்கார். ரிஷபராசி தாங்க நாங்கள் சொல்கிறேன். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காதல் மன்னர்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு காதல் சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? அதனால் இந்த ரிஷபராசிக்கு அவ்வளவு ஒரு காதல் அப்படியே கல்கண்டாக இனிக்கும். மற்ற யாருக்கும் இடிக்குதோ இல்லையோ, ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படியாவது யாரையாவது லவ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் காதல்ங்கிறதே ஒரு கலையாகவே வச்சுருப்பாங்க. மற்றவனுக்கெல்லாம் அகஸ்மாத்தாக ஆக்சிடென்டலாக வருது. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பப்பார் யாராவது ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே இல்லையா, தங்களை தாங்களே லவ் பண்ணிப்பாங்க. அப்பேற்பட்ட காதல் மன்னர்கள். அதனால் இந்த ரிஷபராசிக்கு இந்த வருஷம் காதல் கைகூடும். வருஷ பிற்பகுதியில் ஆவணி மாதத்துக்கு மேலே ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே உங்களுக்கு காதல் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காதல் மட்டும் இல்லைங்க, அந்த காதல் திருமணத்தில் முடிவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மாத்திருக்காரகன் சந்திரன். மாத்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி கிரகத்தோடு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு காதல் திருமணத்தில் கைகூடும் யோகம் ஏற்படும். இது எதனால் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்குள்ள குரு வராரு. நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் சொல்கிறது அப்படியே மகுடிக்கு மயங்கின பாம்பாக அடங்கி போவாங்க. அதனால் நீங்கள் கடந்த சில வருடங்களாக காதல் பண்ணிகிட்ருக்கீங்க, காதலிச்சிட்ருக்கீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாலும் சரி, அந்த பையன்கிட்ட சொன்னாலும் சரி, அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாலும் சரி, உங்களை பார்த்த உடனே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதாவது எப்படி அவங்க இருப்பாங்கன்னா, எப்படி ஒரு சூரியனை பார்த்த உடனே பனி உருகுதோ, உங்களை பார்த்த உடனே அப்படியே உருகுவாங்க. அந்த பொண்ணோட அப்பா அப்படியே மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துருப்பார். அட்டி வா உன்னை உதைக்கிறேன்டா அப்படின்ட்டு. உங்களை பார்த்த உடனே ஒரு மூஞ்சியில் ஒரு மாற்றம் தெரியும். கடுகடுகடுன்னு இருக்கிறவர் உங்களை பார்த்த உடனே அப்படியே ஒரு புன்செரிப்போடு பேசுவார். நீங்கள் கொஞ்சம் பேச ஆரம்பித்த உடனே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக, இந்த கடகராசிக்காரன் எப்படி தெரியுமா, அம்மா கிட்ட எந்த பாசத்தோடு இருக்கணும் அதே அளவுக்கு பாசம் மனைவி மேலே இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த மனைவிக்கு அது தகுதி இருக்காங்கிறது தெரியணும். அதனால் இந்த கடகராசிக்காரங்க போய் பேசினாங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா என்ன நினைப்பார், இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்க்காம விட்டுட்டேனே, நான் பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டான் அப்படின்னு அப்படியே உருகுவார் உங்கள் மேலே. அதனால் 2வது இடத்தில் இருப்பது கடகராசி நண்பர்கள். 3வதாக பார்த்தீங்கன்னா நம்ம துலாம் ராசி நண்பர்கள். பேசாமடந்தை, கன்னி, துலாம், கும்பம், இவங்க 3 பேர் ரொம்ப பேச மாட்டாங்க, நியாயமான வார்த்தையே பேசுவாங்க. அது கன்னியும் கும்பமும் வாயே திறக்க மாட்டாங்க, பேச மடந்தையாக இருப்பாங்க. ஆனால் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடனே இந்த கன்னிக்கும் கும்பத்துக்கும் லவ் அஃபேர் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, இந்த வருஷம் இல்லை. ஆனால் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு புதிய உறவுகள் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது காதல் வயப்பட்டதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நான் எனக்கு பொண்ணே கிடைக்கல சார், எனக்கு ஒரு பையன் கூட என்னை லவ் பண்ணல சார், ஒருத்தங்க கூட எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லை சார் அப்படின்னு இந்த காலத்தில் யாராவது சொல்லுவாங்களா? இந்த துலாம் ராசிக்காரங்க சொல்கிறாங்க.
சொல்லிகிட்டு இருக்காங்க, என்கிட்ட வரவங்கள்லாம் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தி, இந்த 2026 உங்களுக்கு ஒரு நல்ல காதல் நண்பன், காதல் நண்பி அமையக்கூடிய வகையில் இருக்கும். இதன் மூலமாக இதை அப்படியே உங்கள் வீட்டில் சொல்லி திருமணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் காதலித்த பையனையோ பொண்ணையோ கைபிடிக்கக்கூடிய ஆண்டாக உடனே இந்த வருஷமே நடக்குமான்னு கேட்டால், இந்த வருஷம் நடக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஒன்றா இந்த வருஷம் திருமணத்தில் முடியும், இல்லாட்டி அடுத்த வருஷம் திருமணத்தில் முடியும். ஆனால் இந்த வருஷம் லவ் சக்ஸஸ் ஆகும். 3வது சொல்லிட்டேன். 4வது பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இந்த 4வது இடத்துக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரங்களும். இந்த 2 பேருக்கும் காதல் சக்ஸஸ் ஆகும். ஆனால் திருமணம் சந்தோஷத்தை கொடுக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு ராசியை பார்க்குறாரு. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லவ் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு எதிரிகளாக மாற்றுவதற்கு, அந்த காதலிச்சவரையே எதிரியாக மாற்றுவதற்கு சில சமயம் நீங்கள் தவறான முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுடைய சிந்தனா சக்தி தவறாக தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ சொல்கிறது காதலால் திருமணத்தில் கைகூடும் ராசிகள், காதல் பண்ணி திருமணத்தில் முடியாது. இது தனுசு ராசிக்கும் இருக்குது, மிதுன ராசிக்கும் இருக்குது. ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு யாரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நீங்கள் சில சமயம் தவறான நபர்களை, மதிமயக்கத்தில் தவறான நபர்களை செலக்ட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மீன ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் லவ் மேரேஜ். மேரேஜுக்கும் இங்கே நேரம் கிடையாது, லவ்வுக்கும் இங்கே நேரம் கிடையாது. நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது, லவ் பண்ணாமல் இருக்கிறது, மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு குடும்ப நிம்மதிக்கும் உங்களுடைய பண தேவைகளை, பணத்தை சேவ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் 2026 காதல் கைகூடும் ராசிகள் வரிசையில் ரிஷபம், கடகம், துலாம், தனுசு, மிதுன ராசிக்காரர்கள் வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் காதல் மலரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காதல் கைகூட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.